ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் நட்டுஷிப் பண்ணல எபிசோட் 341 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மணி வீடியோ லைக் கொடுத்துருங்க. இப்போ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுதான் கபூட்டோவா? பார்க்கவே கன்றாவியா இருக்கான். அதுவும் இவன் வயிற்றுக்குள்ள இருந்து ஒண்ணு தொங்குது. அதை பார்க்கும் போது ஏன்டா பண்ணதெல்லாம் போதும். இவங்க சாகல. இன்னமும் உயிரோட இருக்காங்க, பரவாயில்லையே. இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்னன்னு பார்த்தனா, அந்த மறைவிடத்துல எங்களுக்கு ஒரு அதிசய பொருள் கிடைச்சது. அதை காட்டுறதுக்கு தான் இங்க வந்தோம். நீயும் இட்டாச்சியும் சேர்ந்துதான் அந்த ரீஅனிமேஷனை நிறுத்துறதா சொன்னீங்கல்ல. ஆனா மாதராவோட உடம்பு மட்டும் இங்க இருந்து மறையவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நியூஸ் வந்துடுச்சா? லீஃப் வில்லேஜ்ல என்ன நடந்தாலும் சரி, நான் நம்ம ஊரோட உண்மையான விசுவாசியா எப்பவும் இருப்பேன். இந்த விஷயத்துல நான் உன்னை மட்டும் நான் நம்புறேன் நண்பா. உச்சிகாவோட பேரையும் இந்த ஊரையும் நீதான் காப்பாத்தணும். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. நல்லா புரிஞ்சிருச்சு. அப்ப இது இன்னும் முழுசா முடியல. நான் சாஸ்கே கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். தயவு செஞ்சு குறுக்க பேசாத. நீ அவன் சொன்ன எதையும் கண்டுக்காம இத பாரு. எல்லாம் உனக்கே புரிய வரும். எப்படி வேற லெவல்ல? இது ஒண்ணு போதும். டாக்காவான நம்ம இந்த ஷினோபி உலகத்தை ஆளலாம். இதுவா? அப்படி என்ன? எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் தான். கபூட்டோவா? இப்ப நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போறேன். நாம அப்புறம் சந்திக்கலாம். யாரு? ஒரோச்சிமாரு. சாஸ்கே, ஒரோச்சிமாருவை உன்னோட கையால நீதானே கொன்ன? இவன் கொல்லோட அண்ணன் தான்டா கொண்டான். நீ தேவையில்லாம பண்றான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு சுலபமா அந்த ஒரோச்சிமாருவை உன்னால கொண்டுட முடியும்னு நினைக்கிறியா? அப்புறம் அப்படியே நான் அவனை கொண்டு இருந்தாலும் இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு அவனை திரும்ப வர வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த கிளான், அப்புறம் இந்த ஊரு, இத பத்தி எல்லாம் தெரிஞ்ச அவனை கண்டிப்பா நான் சந்திக்கணும். என் தலைவர் ரிட்டர்ன் வரானா? சொன்ன அப்புறம் எதுக்காக இப்ப இன்னொரு ஆளை பார்க்க போறேன்னு சொல்ற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை சுகேட்சு. அவன் எழுப்புறது உனக்கு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இல்ல. சொல்ல மாட்டான். ஏதோ பண்ணி தலை. கண்ட்ரோல் இவன் கையில தானே இருக்கும், பிரச்சனை இல்ல. திரும்ப வர வச்சிராத. நான் கொடுத்த ஸ்க்ரோலோட பவரை பயன்படுத்தி இன்னும் கடுப்புல இருப்பானே. கேட்கறத விட கொஞ்சம் அமைதியா உட்காந்து யோசிச்சா உனக்கு எல்லாத்துக்கான தீர்வும் கிடைச்சிருமே. கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்து இந்த ஸ்க்ரோல உன்கிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சில விஷயங்களை அந்த ஒரோச்சிமாருவால மட்டும் தான் செய்ய முடியும். ஐயோ சாஸ்கே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரோச்சிமாருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதுக்கான காரணமே உன்னோட புத்திசாலித்தனம் மட்டும் தானே? அப்படின்னா நீயே இதை யோசிக்கலாம் இல்லையா? சுயகேட்சு, உன்னை சொல்லவா? கேக்குது, சொல்லு. ஒரோச்சிமாருவ குறைச்சி எடை போடாத. அவனால மட்டுமே பண்ண முடியும் போல. நான் ஒண்ணு அவனை குறைவா எடை போடல. அவனை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனாலதான் திரும்ப அவனை வர வச்சிருந்ததுன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரீப்பர் பெக்ஸில் அவனோட ரெண்டு கைகளுக்கு செயலுக்கு வச்சதுனால மட்டும்தான் நீ இதுல ஜெயிச்ச. மத்தபடி நீ ஒண்ணு அவனை விட பலசாலி இல்ல. முடிஞ்ச பிரச்சனை எழுப்புறானே. இப்பவும் அவனோட கைகள் வேலை செய்யாம இருந்தாலும் கூட அவன் ரொம்பவே ஆபத்தானவன் தான். நிச்சயமா அவன் உன்னை சும்மாவே விட மாட்டா. இந்த போற பத்திர விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன் கூட சேர்ந்துக்கிட்டு லீஃப் வில்லேஜ மொத்தமா அழிக்கணும்னு துடிப்பான். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம இந்த போர்ல நாமளும் இணைய வேண்டிய கட்டாயம் ஆயிடும். அப்புறம் உங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாவே செய்யற. உங்க அண்ணன் ஃபர்ஸ்ட் இருக்கிறதே அவனதான்டா. ஏற்கனவே நமக்கு மேல இருந்தவங்கள நம்ம கொண்டுட்டோம். ஆடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. கொண்டாட வேண்டிய சந்தோஷமான தருணத்தை விட்டுட்டு இந்த ஒரோச்சிமாருவை எதுக்காக நீ திரும்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? கொஞ்சம் வாய மூடு சுகேட்சு. நான் சொல்றத செய். காபூட்டோவோட உடம்புல இருந்து ஒரு சின்ன துண்டு சதையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு வா. தெரியல. ஆனா நீ சொல்றத நான் கேட்டாகணும், அப்படிதானே? நீ இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் உரைச்சில சேர்ந்தா என்ன ஆகுறது? எவனுமே நான் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அது வாய்ப்பு இல்லை. ஹே ஜுகோ, நீ அது கொஞ்சமாவது யோசிய. ஒரோச்சிமாரு திரும்ப வந்தானே என்ன ஆகும்? என்ன ஆகும்? சாஸ்கே எனக்கு இன்னொரு கிமி மாறு மாதிரி.
அவன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். நீ சரியான கொத்தடிமடா. ஆமா, இவன் உடம்பு ஏன் குழ குழன்னு இருக்கு? எங்க ஊர்ல இத சேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆமாம், ஸ்டேஜ் மோட்ல தான். நானும் இப்படி மாறி இருக்க வேண்டியவன்டா. ஆனா அந்த கர்ஸ் மார்க்னால நான் இப்படி மாற வேண்டியதாயிடுச்சு. ஏய், இங்கே இப்பயே எழுப்ப போறீங்களா? உங்களை சமாளிச்சிட முடியுமா? நான் இப்போ உன்னோட கர்ஸ் மார்க்க அடைக்க போறேன். என்னென்னமோ நடக்குதுங்க. அதையே திரும்ப ட்ரை பண்றேன். கர்ஸ் அன்சீலிங். தலைவா, என்ட்ரி. வா. இவ்வளோ நாள் ஆச்சு இவனை பார்த்து. ஆனா வந்தாலே வை ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? என்ன பண்ணுவானே தெரியல. இங்க மறுபடியும் கூட்டிட்டு வர ஆள் நீ யாருப்பன கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதே செத்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லையே, அப்படியே உண்மையா வர மாதிரியே இருக்குல்ல. இது ரீஅனிமேஷன் மாதிரியே இல்ல. தெரியல. அண்ணாத்தியா இவ்வளோ நேரம் எவ்வளோ பேசிட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பெருமையா இருக்குமே. எங்க பாரு ஒரோச்சி மாறு, எனக்காக நீ ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நீ எனக்கு விளக்க தேவையில்லை. ஆன்கோ மூலமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவளோட கேர்ஸ் மார்க்ல நான் பதுக்கி வச்சிருந்த என்னோட சேஜி ஜுட்சு சக்ரா இவ்வளவு நாள் என்னோட சுயநினைவோட ஒரு அங்கமா செயல்பட்டு இருந்தது. அப்படின்னா இந்த போரை பத்தியும் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். பண்ணனாலே நீ வந்திருப்ப. முக்கியமா நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுற சுகேட்சு. இந்த போர்ல எனக்கு தொழில் கூட விருப்பம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இது வேற யாரோ அவங்க சுயநலத்துக்காக பண்ணக்கூடிய போர். இப்போதைக்கு என்னோட விருப்பம் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நீ அப்படி பேசுற? எதுவும் இல்ல. சாஸ்கேவோட இந்த இளமையான உடம்பு திருந்தல மாமா, அப்படியே தான் இருக்கும். விதமா இப்ப இதை திருடுறதுக்கான சக்தி என்கிட்ட இல்ல. ரொம்ப சந்தோஷம். நீ எதுக்காக அவங்கள சந்திக்க விரும்புற? நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். எல்லாத்தையுமா? நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இப்ப நீ ஒரு சின்ன குழந்தை தான். நீ தப்பு கணக்கு போடுற. நான் உன்னை ஒரு சின்ன குழந்தை போல நடத்திட்டேன். நான் உன்னை பாதுகாக்க தான் யோசிச்சேனே தவிர என்னைக்கும் உன்னோட பலத்தை பத்தி நான் யோசிச்சதே இல்லை. ஆனா நான் இப்ப நம்புறேன், உன்னால கண்டிப்பா அப்பாவையும் அம்மாவையும் குறிப்பா மொத்த உச்சியா கானோட மனசையும் மாத்தி இருக்க முடியும். ஒருவேளை அவங்க அப்பா ஆரம்பத்துல அவங்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. உன் கண்ணை பார்த்து நடந்த எல்லா உண்மைகளையும் நான் வெளிப்படுத்தி இருக்கணும். அவங்க அப்பா அம்மாவை எழுப்புறாங்க. இப்ப ஒண்ணு நான் குழந்தை கிடையாது. இனி நினைச்சாலும் குழந்தையாக முடியாது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலுமே சரி, இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நான் எப்படி செயல்படணும், என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உன் பழி வாங்குற எண்ணத்தை சோதிச்சு பாக்குறியா? அப்படி இல்ல, நிச்சயமா நான் அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதாச்சிய பத்தின உண்மை தெரிஞ்சதுல இருந்து அந்த கிராமம் மேல இருக்கிற கோவம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதுல ஆச்சரியமே, மரணத்துக்கு அப்புறம் கூட லீஃப் வில்லேஜுக்கு இதாச்சி எந்த அளவு விசுவாசமா இருக்கான், அது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்பதான் யோசிக்கிறேன். இதாச்சி யாரு, இந்த கிளான் என்ன பண்ணுச்சு, இந்த ஊர் என்ன பண்ணுச்சு, இது தெரிஞ்சாதான் அப்பா அடுத்து நான் தங்கமே, என்ன பேர் செய்யணும், நான் எப்படி யோசிச்சு செயல்படணுங்கிறத முடிவெடுக்க முடியும். நடந்த உண்மைகளை என்னோட கண்ணால நான் பார்க்க விரும்புறேன். மூளை வேலை செய்யுது.
இப்ப இருக்கக்கூடிய இந்த சாஸ்கே என்னாலயோ டோபியாலேயோ இட்டாச்சியாலேயோ மேனிபுலேட் பண்ணப்பட்டவன் கிடையாது. சுயமா யோசிக்கிறான் இப்போ. இந்த உணர்வு எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கபூட்டோட மொத்த பவரையும் முடிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தன்னோட கையால கபூட்டோவை கொல்ல போறான். எனக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. இப்ப இருக்கக்கூடிய நீ முழுசா கெட்டவன் கிடையாது. ஆமா பவர் எடுத்துக்கிட்டான். கபூட்டோ அவ்வளோதானா? அப்ப நார்மல் ஆயிடுவாங்க. இல்ல, நீ தப்பா சொல்ற. சேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரிவர்ஸ் பண்ணி அவர் தன்னோட சக்கரவா எடுத்துக்கிறாரு. அவரு கபூட்டோவோட சக்கராவை தொடவே இல்லை. நல்லது, நீயா? நான் உனக்கு உதவி பண்றேன். இப்ப என் கூட கிளம்பி வா. இப்ப நம்ம எங்க போறோம் சொல்லு. உனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போறோம். இது உரைச்சி மாறவே இல்லைங்க. வா, நீ வந்த வழியிலேயே போலாம். என் தலைமை வேற மாதிரி என்ட்ரி கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சலா எதையோ முழுங்கினதுல இருந்து விசித்திரமா ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்க பாரு. என்ன இது? என்ன நடக்குது? இது முழுசா நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் இதை எழுப்பணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை வச்சு நல்லா விட்டு கவனிச்சு இதை உங்க உடலால உணரத் தொடங்குங்க. டென்டைல்ஸ் திரும்பி வரப்போகுது. அதனால உங்க எல்லாரோட அழிவு தொடங்க போகுது. அப்படின்னா அது எப்பயோ பண்ணியிருக்கலாங்க. இவன் வச்சிருந்த இந்த சிலதான் டென்டைல்ஸோட உண்மையான உடம்பு. என்ன சொல்றீங்க? டென்டைல்ஸா? இவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்? ஃபைக்காகில் சமிட்குள்ள புகுந்து இவன் போட ஆரம்பிச்சப்ப டென்டைல்ஸ் திரும்ப உயிரோட ஆரம்பிக்கிறதுக்காக 1லிருந்து 9 வரைக்கும் சிறை பிடிக்கிறதா சபதம் எடுத்திருந்தான். இப்போ வரைக்கும் அவன் 8 9 பிடிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இது? இப்போ அதுக்கு அந்த பிரதர்ஸ் ஒன்று, அப்புறம் இவருடைய வால் எடுத்துட்டாங்க. அதுவே போதுமா? துண்டா இருந்தாலும் அதுலயுமே முழு சக்தி அடங்கி இருக்கும். வெட்டப்பட்ட அந்த டென்டக்கல் அதுல இருந்துதான் அந்த சக்கராவை அவன் வெளியில எடுத்திருப்பானோ. எல்லா முறையும் தப்பிச்சுக்கிட்டு இருந்த நாம இப்ப பெருசா சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சில்வர் பிரதர்ஸ் கிட்ட 90 பவர் இருக்குது. என்னோட வெட்டப்பட்ட டென்டக்கல்ல இருந்து அவனுக்கு தேவையான சக்தியை எடுத்திருக்கா. அதை நினைச்சாலே எனக்கு இப்ப பயங்கர எரிச்சலா இருக்கு. 18 சொல்றதை வச்சு பாக்குறப்போ இவங்க நினைச்சதை செய்ய ஒரு பகுதி சக்கரம் மட்டும் போதுமா? நருட்டோ, அப்படியாவது இவ்வளோ நேரம் பண்ணாம இருந்தான். தோணிச்சு தானே அந்த குப்பிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிற சக்கரா எனக்கு சொந்தமானதுதான். ஆமா, அப்படி அந்த அளவுக்கு பவர் இருக்காதோ? சீக்கிரம் குறைஞ்சிருந்தா என்னமோ. நீ எதுக்கும் கவலைப்படாத. டென்டைல்ஸ பத்தி நான் இப்ப உனக்கு தெளிவா விளக்க போறேன். நல்லா காதை கொடுத்து கவனி. அப்படின்னா குராமா, டென்டைல்ஸ பத்தி உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நல்லாவே தெரியும். எல்லாரும் நல்லா கவனிங்க. இது யாரோட குரல்? நருட்டோ மூலமா 9 டேல்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களே நம்ம சந்தேகங்களை போக்குவாங்க. 9 டேல்ஸும் நருட்டோவும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க தெரியுமா? டெல் பீஸ்டோட ஒரு பகுதியை போதுமானதா இருக்குன்னா ஏற்கனவே என்னோட சக்கரமும் அந்த 8 டேல்ஸோட ஒரு பகுதியும் அந்த சிலைக்குள்ள இருக்கு. உன்னோட சக்கரமா? இப்ப அந்த சிலைக்குள்ள 2 குப்பைகளை தூக்கி வீசினதை நீங்க எல்லாம் பார்த்தீங்கல்ல? அது ரெண்டுமே 6 பாத்தோட ஆயுதங்கள். எப்படி வேணா அதுக்குள்ள சீல் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம உள்ள அடைச்சு வச்சிருக்கிறத வெளியே எடுக்கவும் முடியாது. இப்போ ஒரு குப்பில கின்காக்குன்னு ஒருத்தன் இருக்கா. அதே மாதிரி இன்னொரு குப்பில அவனோட தம்பியான இன்காக்கு இருக்கா. ரீஅனிமேஷன் மூலமா அவங்களை இங்க வர வச்சிருக்காங்க. அவங்களை எப்படியோ போர்ல தோக்கடிச்சு அவங்கள 2 குப்பிகளையும் அடைச்சு வச்சிருக்காங்க. சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் கின்காக்கு கின்காக்கு. எனக்கு தெரிஞ்ச அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய ஆட்கள். ஆனா அவங்களுக்கும் 9 டேல்ஸோட சக்கராவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? வயிற்றுல போயிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அண்ணன் தம்பி 2 பேரும் என் கூட போட்டி போடணும்னு முடிவுக்கு வந்தாங்க.
ஆனா பிள்ளைங்களா இதுங்க. அவங்க உயிர் பழிச்சதோட மட்டும் இல்லாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அது மூலமா அவங்களுக்கு என் சக்கரா கிடைச்சது. அப்படின்னா அந்த கிங்காவுக்கு அப்புறம் கிங்காவுக்கு 2 பேரோட உடம்புலையுமே உன்னோட சக்கரா கலந்து தானே. 10 டீல்ஸ் உயிர் தழ வைக்கிறதுக்கு ஒரு பேக்கப் பிளான் மாதிரி டருவியோட முதல் கம்பெனில இருந்து அந்த குப்பிகளை இவன் திருடி வச்சிருந்திருக்கான். ஹெச்கியூல இருந்து எனக்கு அப்பா கிடைச்ச தகவல் இப்பதான் புரியுது. ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஆனா 8 டைல்ஸ் என்னோட சக்கராவோட ஒரு பகுதிங்கிறதுனால வரப்போற 10 டைல்ஸ் எந்த உருவத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. 10 டீல்ஸ் முழுசா உயிர் பெறதுக்குள்ள அதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். ககாஷி, நீ சொல்ற அளவுக்கு அது ஒன்னும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏற்கனவே நீ செஞ்ச நிறைய விஷயத்துக்கான வருத்தமே உன் உடம்ப பற்றி இன்னும் நீங்கல. தைரியம் இருந்தா நீ யாருன்னு எங்களுக்கு காட்டு. யாரையுமே நினைவுல வச்சுக்க முடியாத உங்ககிட்ட நான் யாருன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? புடி வச்சு நீங்க பேசுறான். அப்ப சொன்ன மாதிரி 10 டைல்ஸ் முழுசா உருவறதுக்கு முன்னாடி அதை அழிக்கிறது தான் நல்லது. 6 பாத் எங்க கிட்ட 10 டைல்ஸ் உயிர்த்தெழுந்து திரும்ப வந்தா உலகத்துக்கே ஆபத்துன்னு சொல்லி இருக்காரு. அப்படின்னா அந்த 10 டைல்ஸ் அவ்வளவு ஆபத்தானதா? 10 டைல்ஸ் சக்தி அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. அவனுடைய சக்தி எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? எங்க எல்லாரோட சக்கரமும் ஒண்ணு சேர்றதுனால ஏற்படுற விளைபொருள் தான் பல நாடுகளும் சக்கரங்களும் உருவாகிறதுக்கு காரணமே அவன் தான். அமினோ ஹிட்டோட்சு நோகாமி டெய்டர போச்சு. எப்படி அவனுக்கு பல பேர் இருக்கு. இவ்வளோ பேரா? பழங்களை தகர்த்து பூமியை பொழந்து பல மலைகளை உருவாக்கி இந்த இடம் உருவாக்க காரணமே அவன் தான் சொல்லப்படுது. ஏய், சொல்ல போனா 19 பீஸ்டோட மறு உருவமே அவன் தான். அவன் மொத்த உழைச்சி அடிச்சுட்டான். அவனை ஜெயிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட ஒரு பகுதியும் 8 டைலோட ஒரு பகுதியும் அவனுக்குள்ள இருக்குங்கிறதுனால நிச்சயமா நாங்க அவனை தோற்கடிக்க முயற்சி வேணா பண்ணலாம். முயற்சி பண்ணலாம். நீங்க எல்லாரும் அவனை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 10 டைல்ஸ் உயிர் தெழுந்த வரத்துக்கு சக்கரா முழுமையடையணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் என்னுடைய ஒரே குறிக்கோள் சூப்பர் கென்ஜிட்சு. அதுதான் இன்ஃபினிட்டி சுக்கியோமி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களையுமே நான் ஒரே கென்ஜிட்சுக்குள்ள அடைக்க போறேன். அந்த உலகம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. வலியும் போர் உணர்வும் இல்லாத ஒரு பிரத்யேக உலகத்தை நான் உருவாக்க போறேன். அந்த உலகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு உண்மைங்கிற ஒரே ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அந்த உலகத்துக்கு நம்பிக்கையும் எதிர்காலமும் இல்ல. சூப்பர் ஹீரோஸ்னு யாருமே தேவை கிடையாது. முழுமையே இல்லாத இந்த 10 டைல்ஸ் கண் முழிச்சா மட்டும் போதும். இன்ஃபினிட்டி சுக்கியோமி ஜிட்சுவை நான் அடைஞ்சே தீர்வேன். பிறகு நிகழ்காலமும் ஒரு முடிவுக்கு வந்துடும். பொய்யான உலகமா தான் இருக்கும். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் மரணமே இல்லாத ஒரு கனவா நம்மள துரத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ. கொஞ்சம் அமைதியாகிரு குராமா. இத பாரு, என்ன பாதுகாக்க அப்பா, அன்பான அம்மா, என் குரு ஜிராயா சென்சே. என்னுடைய வாழ்க்கையில இவங்க எல்லாரையும் பெரிய ஹீரோவா பாக்குறேன். இவங்க துணை இருக்கிற வரைக்கும் நான் தைரியமா முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா ஒரு நாள் இந்த உலகமே மெச்சுக்கிற ஒரு ஹோகாகேவா ஆவேன். தாண்டா. எதுக்காகவும் என்னுடைய கனவை விட்டு கொடுக்க மாட்டேன் முட்டாள். டேய், நமக்குள்ள இருக்கிற இளமைதான் சாகாம இருக்கணுமே ஒழிய நாம காண்ற கனவு என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் ஆகணும். உண்மைதான், கனவுகள் நிச்சயமா நிறைவேறும். கனவு கனவு நனவையும் மிஞ்சிற கனவு. எனக்கு ஒரு அழகான பொண்டாட்டி வேணும். அதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவு நினைவாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சிருவேன். எங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப கூட உன்னோட புத்திய நீ காட்டுறியே பி. சைக்கிள் வச்சுக்கிட்டு நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு பார்ப்போம். உன் தனித்தன்மை உண்மையை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். இப்பவோ நான் யாருங்கிறத விட நான் சொன்ன வார்த்தைகள்ல இருக்கிற அர்த்தமும் ஆழமும் தான் அவசியம். பேசவே வேணாம்ட்டு. தன்னம்பிக்கையை உடைக்கவே முடியல. இன்னைக்கு எபிசோட பற்றி என்ன பேசுனே எனக்கு புரியலங்க. ஒரு பக்கம் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நடக்கிறத பார்க்குறப்போ அந்த ஆபத்து இன்னும் பெருசாக இருக்குன்றது தோணுது. ஆனால் இதை விட எனக்கு உரைச்சி மாதிரி தான் என் மண்டைக்குள்ளேயே திரியிறான் அப்படின்ற மாதிரி
அது என்னன்னு தெரியல. இப்ப நான் அவனோட ஃபேனா இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேனா, எனக்கும் எனக்கு அப்படிதான் அது இருக்கு. என்ன ஃபீலிங்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாரி என்ஜாய் பண்ணிடுறேன் நானு. என் தலைவன் வந்துட்டான்டா, இனிமேல் பாருங்கடா ஆட்டத்த. நானும் இது பழைய உரைச்சி மாரியே எனக்கு ஃபீல் ஆகலங்க. வர்றான், சகஜமா பேசுறான். வந்தா எப்படி இருக்கும்? கதி கலங்கும். எனக்கு அவன எழுப்புறப்போ அவன் சொன்ன அதே மாரி தான். ஏன்டா அவன் உன்ன தான் வந்து டார்கெட்டே வைக்கிறான். வந்தா திரும்ப ஆரம்பிப்பான். எந்த தைரியத்துல நீ அவன எழுப்புற? அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் அவன் உரைச்சியா சொல்ட்டான். இப்ப நான் இருக்கிற பவருக்கு அவன எடுத்துக்க முடியாது. அதனால தான் இப்ப ஐயா அமைதியா அமைதியாகிறாருன்ற இருக்கு. மாரி இருந்துச்சு. ஆனா திரும்ப போயிட்டு கபுட்டோவோட பவர் எடுக்கிறப்போ ஒரு பயம் வந்துச்சு. ஏன்டா அந்த பவர் எடுத்துட்டானா, இப்போ இட்டாச்சி இவ்வளோ பண்ணி வச்சிருக்கான். அது எதனா கலைஞ்சிருமோ, இதுவாயிடுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அவனுடைய பவர் மட்டும் எடுத்துக்கிட்டு அவனுடைய பவர்லாம் அவனுக்கே சொந்தம். இந்த மாரி உரைச்சு பண்ணவே மாட்டானே! என்னடா இது புதுசா இருக்கேன்ற மாரி இருக்குது. இல்ல அந்த இது போதும்னு நினைக்காத ஆளு, என்னடா இதுன்ற மாரி இருந்துச்சு. இல்ல அந்த இடத்துலயுமே கபுட்டோ ஃபீல் பண்ணதான் எனக்கு தோணுச்சு. அந்த பாண்டிங்க திரும்ப ப்ரூஃப் பண்ண மாரியே இருந்தது. எனக்கு இந்த பவர் போதும். ஒன்ன நான் எடுக்க மாட்டேன் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாரியே இருந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனுக்கும் இந்த வார் பிடிக்கல அப்படின்ற மாரி சொன்னான். இது வேற யாரோ சுயநலத்தினால இது பண்றாங்க. பண்றாங்க. இது எனக்கு பிடிக்காத விஷயம்னு அது வேற. சொன்னதுனால, அந்த பவர எடுத்துக்கலாம். அப்போது இட்டாச்சி பண்ணது, இப்ப இது செஞ்சது எல்லாத்தையும் உள்ளேருந்து பார்த்துன்னு தான் இருந்திருக்கான். எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்ப இது நிக்க வச்சிருக்கான். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுன்னே அத தொடாம விட்ட மாரி இருந்தது. இந்த மாரி உரைச்சு யோசிக்கவே மாட்டான். யார பத்தியும் கவலைப்படாத ஆளு. இப்ப என்ன இத பத்தி கவலைப்படுறான்? பேச்சு வேற மாரிக்குது, பிஹேவியர் வேற மாரிக்குது. ஒரு மாரி பொறுமையா இருக்கான். எனக்கு சாஸ்கே பேசுறதெல்லாம் கேட்டு, இவன் அமைதியா கேட்டு அவன் சொல்படி நடக்கிறான். என்னடா இது? ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இல்ல பழைய மாரி எல்லாத்தையும் உள்ள வச்சுன்னு, டைம் வரட்டும் இரு தம்பி அப்படின்ட்டு காத்துன்னு இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அடக்கி வாசிச்ச மாரி இருந்தது. இன்னைக்கு எழுந்து வரப்போ, அதே மாரி தான் என்ட்ரி மாஸா இருக்கு. நம்ம எப்படி போனாலும் அதே மாரி தான்டா ரிட்டர்ன் வரோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. நான் கூட ரீஅனிமேஷன் நினச்சேன். ஏன்னா அந்த சதைய எடுத்து வச்சு இது பண்றப்போ ரீஅனிமேஷன் தான் பண்றானோ, அததான் இந்த பேப்பர்ல ஆமா. இருக்கும்னு நாங்க நெனச்சோம். ஒருவேளை சாஸ்கி அத படிச்சு கத்துக்கிட்டான் போல அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் வேற ஒருத்தர கேட்கணும். அதுக்காக தான் இப்போ உரோச்சிமார எழுப்பிக்கிறேன். நான் நெனச்சேன் உரோச்சிமார்ட்ட தான் கேள்வியே கேட்க போறான்னு நெனச்சேன். இவன் மூலியமா இன்னொருத்தர்கிட்ட கேள்வி கேட்கணுன்றான். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா, அம்மா எழுப்ப நெனைக்கிறானோன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட தானே இந்த விஷயம் இருக்கு. அவங்க எதன் மூலியமா இப்படி பண்ணாங்க? ஏது வந்துச்சு? ஏன் இட்டாச்சி இந்த முடிவு எடுத்தான்றதெல்லாம் இப்பதான் இந்த மண்டை யோசிக்குது. எனக்கு அது பார்க்குறப்பயே பயங்கரமா இருந்தது. இது எப்போதும் சொல்லிட்டு இருக்கு. ஏன்டா இட்டாச்சி இது எதுக்கு விட்டான்னு யோசிடா இட்டாச்சியும் அதே தான் சொல்லுனுங்கிறான். நீ என்னடா எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா, இப்பதான் நிதானத்துக்கு வந்து இட்டாச்சியோட சொன்னதுக்கு அப்புறம் தான் பொறுமைக்கு வந்துக்கிறான். இப்பதான் அவன் யோசிக்கிறான். அவன் மூளை திங்க் பண்ணுது. இத்தனை நாள் இவங்களோட தாட்ஸ் இந்த இதுவு எப்படி எப்படியோ வழி மாறி போயிடுச்சு. இப்போ டோபி மேலேயும் கண்டிப்பா சாஸ்கே கோவம் இருக்கு. ஏன்னா அவனும் பொய் தான் சொல்லியிருக்கான். அவனுமே ஏதோ வந்து இட்டாச்சி பண்ணா செஞ்சான்றதா இருந்துச்சு. பட் அவனும் கூட சேர்ந்து தான் இட்டாச்சியோட பண்ணியிருக்கான். அதை மறைச்சிருக்கான். இப்போ சாஸ்கேக்கு அவன் மேலேயும் ஒரு கோவம் இருக்கும். எல்லாருமே என்னை ஏமாத்திருக்காங்கன்னா, அப்போ நான் சுயமா யோசிக்கல. எங்க அண்ணன் சொன்னதை நான் லாஸ்ட்டாக திங்க் பண்றேன்ட்டு இப்போதான் நிதானத்துக்கு வந்த மாதிரி ஃபீல். ஆனா ஒரு எபிசோட்லயும் நாங்க வாயடைச்சு போயிடுறோங்க. அந்த மாதிரி சம்பவம் தான் நடக்குது. எதை பேசுறது, என்ன சொல்றதுனே தெரியல. முன்னெல்லாம் வந்து ஒரு எபிசோடு பொறுமையா போவோம். அதுல இருக்க சின்ன சின்ன டீட்டெயில் வச்சு பேசுவோம். இங்க மொத்தமே டீட்டெயிலாக தான் இருக்குது. அதுவும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு குத்துட்டு, பாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. எனக்கு உரைச்சிமார் ஒரு பக்கம் வந்தது சந்தோஷம், இந்த பக்கம் இது ஒன்று நடக்குது. நருட்டோட தன்னம்பிக்கை, அவனை எவ்வளோ பயமுறுத்தி பார்க்குறான், இது நடக்கும் உலகமே அஞ்சிரும்னு அவ்வளோ பேசுகிறான். பட் நருட்டோ கிட்ட அந்த இதுவே வரல. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, 8 டேலும் 9 டேலும் வந்து நருட்டோவை பார்க்குறது அது தட்ஸ் மை பாய் அப்படின்ற மாதிரியே பார்க்குதுங்க. அவன் நம்பிக்கை அவனால உடைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கர்வம் இருக்கு இல்லையா, அது அவங்கள்ட்ட ஃபீல் ஆச்சு. ஸோ இவ்வளோ பேசியும் அவன் இவ்வளோ சொல்கிறான். ஆனால் எதுவுமே நருட்டோ காதுக்குள்ளே போல, அவன் மனசுக்குள்ளே இருக்கல. அவனுக்குள்ளே அந்த பயன்றதே வரல. எங்களால் முடியும், நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இட்டாச்சு. காய் பார்க்குறப்ப கூட இவன் என்னடா நம்மளே வெஞ்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் பார்க்குறேன். எனக்கு இன்னைக்கெல்லாம் எபிசோட் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சீரியஸான எபிசோடு தான். பட் எனக்கு பிடிச்ச எல்லாருமே இதுக்குள்ளே இருந்தாங்களே, நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கக்காஷியோ புரிஞ்சதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம உரைச்சி எனக்கு எப்பவுமே அவன் இல்லைன்ற ஃபீல் இருந்தது. இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பேன். ஸோ இன்னைக்கு அவனே வந்தது ரொம்ப அழகாக வர தெரிஞ்சது பயமுள்ள. அதனால அது அழகா தெரிஞ்சானா? ஆமா, நான் அழகா இருந்தேன் அன்னைக்கு. அதை வேற பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் நான். பாட்டிக்கு அப்புறம் நீ வந்து ஒருத்தன் வந்து உரைச்சி வர ரசிச்சிருக்கானா அது இவனதான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கக்காஷி ரொம்ப நேரம் காமிச்சாங்க. அது ஒன்று. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டோபி வந்து அவன் பேசுனது எப்படி இருந்துச்சுன்னா, அவனுமே வந்து அமைதியை விரும்புகிறான். சொன்னான்ல, நீ அந்த ஏதோ ஒன்று பண்ணனா நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கலாம், வலி இருக்காது, போர் இருக்காது. ஸோ அவனுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல அதை தான் விரும்புகிறான்.
நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாக கெட்டவனா அப்படின்னு நினச்சாலுமே உள்ள தாட் பார்த்தீங்கன்னா இந்த போர் பிடிக்காம இந்த வலிகள்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான வேர்ல்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் அவனும் ஆசைப்படுறான். அதை நோக்கி பண்ணுற விஷயம் தான் இது எல்லாமே. ஆனால் என்ன அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் எப்படா தாட் வந்து ஒரு அமைதியை நோக்கி தான் இருக்குது. அமைதி நோக்கி இருக்குன்னா இது என்னடா வேலை அது? அவன் பண்ணியிருக்கதை பார்த்தா 2 ஊரை கொண்டு இருக்கான் சொல்ல போனா. நம்ம கரெக்டானு லீஃப் சொல்லலை. வில்லேஜை கொல்றதுக்கு ட்ரை பண்ணா நம்ம மினோட்டோ இருந்ததுனால தப்பிச்சிச்சு. அந்த பக்கம் அவனுடைய கிளான் அது, அதை ஃபுல்லாக கொண்டு இருக்கான். இப்படிப்பட்ட கொடூரம் இவ்வளோ வயலன்ஸாக இருக்கிறவன் வந்து இப்போ அமைதியை பற்றியும் இந்த மாதிரி விஷயங்களையுமே ஹீரோஸ் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாரும் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிற தாட்டே எனக்கு புரியலைங்க. அப்படி அப்படி யோசிக்கிறவன் எப்படி இதை பண்ணுவான்? இத்தனை உயிரை எப்படி பலி வாங்குவான்றது எனக்கு அதான் புரியல. அது அவனுக்கு புரிஞ்சுக்க முடியல தான் அவன் பண்ணுறது சரின்னு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறது யாரையும் வந்து அழிச்சிட்டு அப்படின்னு நினைக்காம எல்லாத்தையும் ஏதோ ஒரு இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு அப்படி இருந்துருங்கன்ற அதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது அப்படி சூஸ் பண்ணுறதுக்கு. அது புரியுது தான். பட் சொல்கிறேன் எல்லாரையும் வந்து ஒன்று பண்ணுவான்னு நினச்சேன். பட் அவன் வந்து நீங்கள் ஒரு உலகத்துக்குள்ளே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறான். இல்லை இப்போ அப்படி பண்ணாலும் அது ஒரு பொய்யான உலகம் தானே. உண்மை வேற, பொய்தான். ஒரு பொய்யான ஒரு இதுக்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன கெஞ்சன்ஸு இது வந்து அதாவது உலகத்துக்கே இந்த கெஞ்சன்ஸு போட்டு விடுறதுக்காக தான் இந்த டென்டல் எழுப்பியிருக்காங்கன்னு மட்டும் புரியுது. அது மூலியமா இது போட்டுட்டா அப்போ எல்லாருமே அந்த கெஞ்சன்ஸுக்குள்ளே அப்படியே சில மாதிரி அப்படியே ஆயிடுவாங்களா? அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே இவங்க நினைக்கிறது மட்டும் அப்படியே படமாக ஓட்டுன்னு இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பொய்யான ஒரு வாழ்க்கை தானே. ஏதோ ஏஐ வாழ்க்கை, ஏதோ மைண்டுக்குள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது இவங்க சொல்கிறதெல்லாம். இது இது என்ன உலகம்? இது என்ன கிரியேட் பண்ணுன்றது எனக்கு புரியல. ஆனால் என்னமோ இங்கே பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த நிமிஷம் இந்த எபிசோட்லேருந்து வேற மாதிரி பார்க்க போகிறேன். ஏன்னா என் தலைவன் இறங்கிட்டான்றப்போ ஆட்டம் இனிமேல் வேற மாதிரி இருக்கும். அவனுடைய ஆட்டம் இனிமேல் பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இப்போ நிற்க போகிறான் அப்படின்றது புரியுது. அதே மாதிரி இப்போ சாஸ்கே வந்து இப்போ இட்டாச்சி வழியில் பின்பற்றான் அப்படின்னா இவனுமே இப்போ மாத்ராவை எதிர்க்கிற மாதிரி தான் வரும். சாஸ்கே தாட்டினா இப்போ வந்து அவன் ரீஅனிமேஷன் ஸ்டாப் பண்ணணும் தான் இவ்வளோ பண்ணிட்டு போகுது. எங்கள் அண்ணன் ஸ்டெப்பு அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா நீயுமே இப்போ மாத்ராவை எதிர்க்கிற மாதிரி தானே வரும் அவனோட தாட்டு வழியில் போகிற அப்படின்னா. ஸோ அதை நோக்கி போகிற மாதிரி தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ உரைச்சி எழுப்பின மாதிரி. இதை கேட்டுட்டு இப்போ நான் வந்து மாத்ரா பக்கம் நிற்கிறதா இல்லை இந்த பக்கம் நிற்கிறதான்னு முடிவு எடுப்பானோன்னு தோணுது. அப்படி மாறி இப்போ நம்ம சைடு வந்துருவானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது நடக்குமான்னு தெரியல. ஆனால் இப்படி நடந்துட்டா வேற லெவலில் இருக்குல்ல. டோபிக்கு தான் சரியான ஷாக். 2 பேரையும் பிரித்து ஒன்று பண்ணிட்டு இருந்தா அது 2 சேர்ந்து இப்போ அட்டாக் பண்ணிச்சுன்னா டோபிக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடும். ஸோ அவன் எழுப்புறதுக்கு இது 2மே வேணுன்றது தான். ஏன்னா இப்போ சாஸ்கேவும் பவர்ஃபுல்லான ஆள் இருக்கிறதுலையே. முன்னாடி எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் இப்போ இவனும் இருக்கான். ஏன்னா இங்கே உரைச்சியே வந்து அவனை பிடிக்கிற அளவுக்கு இப்போ நான் இல்லைன்னு சொல்கிறப்பே அவன் பவர் எந்த லெவலில் இருக்குது. உரைச்சி வாயால் அந்த வார்த்தை வருதுன்றதே பெரிய விஷயம். ஸோ அங்கே நிற்கிறான்றது புரியுது. அதே மாதிரி அண்ணன் இவ்வளோ பாடம் கற்று கொடுத்துட்டு போயிருக்கேன். இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்க்கலாம். ஆனாலும் சாஸ்கே சொன்னேன் எனக்கு இன்னும் அந்த ரிவெஞ்ச் எல்லாம் இருக்கு. நான் ஒன்றும் பழி உணர்வுலாம் இல்லாமலாம் ஆமா, இல்லை, நான் அதுவும் மறக்கவும் சொல்றான். இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்போதைக்கு இட்டாச்சி சொல்லிட்டு போனாலே இவ்வளோ நடந்துமே இட்டாச்சி வந்து லீஃப் வில்லேஜுக்காக பேசுகிறான் போது இந்த இடத்துல நம்ம அதை மட்டும் யோசிப்போம்ட்டு இப்போதைக்கு அது மட்டும் செய்ய போகிறோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே இருக்கிற விஜன்ஸை தனியாக அவனு பண்ணுவான் போல இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.